அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறையருளுக்கும், குருவருளுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வீடியோ பதிவின் மூலமாக பொதுவா பெண்கள் அப்படிங்கிறது தான் வீடு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காக தான் அந்த வீடு அப்படின்னே சொல்லலாம். அப்ப பெண்களுக்காக கட்டக்கூடிய வீடுல, அந்த கிச்சன் அப்படிங்கிற விஷயத்துல நெறைய விஷயங்கள மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். என்னலாம் மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல இருக்கக்கூடிய மிக, மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்க்கு அடுத்தாப்புல அந்த கிச்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுல தான் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தயார்படுத்தப்படுது. அங்கே தான் அதிக நேரம் பெண்கள் செலவிடக்கூடிய ஒரு இடமாகவும் பார்க்கப்படுது. அப்ப அந்த பெண்களுக்கு என்னலாம் சௌகரியம் செஞ்சு குடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிற காலகட்டத்தில, அதுல கிச்சன் மேடை அமைத்தாலும் அதுக்கு ஒரு ரூலு. அதுக்கு கீழ அந்த கப்போர்டு கட்டுறதற்கும் ஒரு ரூலு. 2 விண்டோ கிழக்குலயும் இருக்கணும், தெற்குலயும் இருக்கணும் விண்டோ அப்படின்னு ஒரு ரூலு. எக்ஸாஸ்ட் ஃபேன் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூலு. அந்த ஃப்ரிட்ஜ் வைக்கணும்னா ஒரு ரூலு. அந்த ஸ்டோரேஜ் வைக்கணும்னா ஒரு ரூலு. அதுக்குள்ளேயே பூஜை ரூம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த பெண்கள் சௌரியமாக அந்த விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா எங்க வீட்ல பண்ண முடியல அப்படின்னா, எல்லா வீட்லயும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இத எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒரு கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிங்க் அமைப்பதிலிருந்து, ஒரு அடுப்பு வைப்பதிலிருந்து, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைப்பதிலிருந்து எல்லாமே பெண்களுக்கு ஃபேவரான இடங்களை தேர்வு செய்து தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அ இது வாஸ்து வகுப்புக்கான ஒரு விஷயமாக இருக்கும். வடகிழக்குல சிங்க் தொட்டி வைக்கலாமா? அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எல்லாருமே வைக்கலாம்ன்னு சொல்லிருவாங்க. டைரக்ட்லி, இன்டைரக்ட்லி அது தவறா, சரியா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விஷயம் கிடையாது. வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல டேப் வச்சிருக்கோம். தண்ணி தொறந்தா தண்ணி ஊத்தும். ஆட்டோமேட்டிக்கா அது சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முடிச்சுக்குவாங்க. 2வது அடுப்பு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிச்சன்ல கிழக்கு நடுப்பகுதியிலயோ, அந்த பாக்ஸ்ல தென்கிழக்குலயோ வச்சு சமைப்பது சால சிறந்தது. கிழக்கு பார்த்து சமைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா, அந்த கிச்சன் மேடையே எதுல இருக்கும் அப்படின்னா, கிழக்கு சவுத்துல தான் இருக்கும். அப்போ டைரக்ட்டா அது தவறான்னு கேட்டா, வாஸ்துப்படி அது தவறு. பட் அந்த கிச்சனுக்கு சரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருவாங்க. இதுக்கு உள்ள போகக்கூடிய வாசல் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, உச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் கிச்சனுக்கு மட்டும் வாஸ்துப்படி வாசல் எப்படி வச்சாலும் பரவால்ல அப்படின்னு ஒரு விஷயத்தோட முடிச்சுக்குவாங்க. அப்ப பூஜை ரூம் எங்க வைக்கணும்? வாயு மூலையில வைக்கணும். அந்த வாயு மூலையில சில தவறுகள் உண்டான்னு கேட்டா, நிச்சயமாக சில பாதிப்புகள் உண்டு. சிறிய லெவல்ல இருக்கும்போது பாதிப்புகள் கிடையாது. அதுவே பெரிய லெவல்ல நம்ம பெரிய பூஜை ரூமா வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பாதிப்புகள் உண்டு அப்படின்னும் நம்ம சொல்லிடுறோம். அப்ப ஸ்டோரேஜ பொறுத்தளவுக்கு 2 விஷயங்கள். ஒண்ணு வாட்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னா பியூரிட்ன்னு சொல்லுவோம். அந்த பியூரிட் எங்க மாட்டியிருப்பாங்கன்னா, வடகிழக்குல மாட்டியிருப்பாங்க. அப்ப அது தவறான்னு கேட்டா, அது தவறு அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப இது எல்லாமே தவறு. ஆனா வாஸ்துபடி ஒரு வீடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இது சரியா இருக்குமா அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். ஸோ பொதுவா வாஸ்துபடி வீடு கட்டணும் அப்படின்னா, 2 விஷயங்கள் பண்ணணும். 1 அந்த வாடிக்கையாளர் அந்த வீட்டுக்கே போக்கூடாது. அந்த வீட கட்டி முடிக்கிற வரைக்கும் வீட்டுக்கே போக்கூடாது. ஒரு கன்சல்டன்ட்ட பார்த்து குடுக்குறாங்களா, ஒரு இன்ஜினியர பார்த்து குடுக்குறாங்களா, அவங்க 2 பேரையும் கோஆர்டினேட் பண்ண சொல்லிட்டு, அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வாஸ்துப்படி உங்களுடைய மன நிம்மதியான, நிறைவான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான வாழ்வு வாழக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில எடுத்துட்டு பாதி வொர்க் நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டா, நிச்சயமாக பண்ண முடியாது. ஏன்னா, அவன் 100% ஒரே பேட்டர்ன்ல செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவான். நீங்க போய் கலர் சூஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வரலாம். கலரோ, வேரியன்ட்டோ இந்தந்த விஷயங்கள் எனக்கு ஆட் ஆன் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கிட்டு வரலாம். அதுபோல எப்பொழுது ஒரு நம்ம அப்ரூவல்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய வீடுகளை அப்படியே கட்டுகிறார்களோ, அப்பொழுதுதான் நம்மளுடைய நாடு வல்லரசாக மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நான் புதுயுகத்துல சொன்ன ஒரு விஷயம். எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, அந்த பிளான்ல போட்டு குடுக்குற டயகிராம் தான் வாஸ்துக்கார் பார்க்கக்கூடிய வாஸ்துக்கு கன்சல்டன்ட் பார்க்கக்கூடிய ஒரு டயகிராம். ஆனால் கட்டக்கூடிய வீட்ல பார்த்தீங்கன்னா, அதற்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்டிங்கிறது தான் உண்மை. அப்போ எல்லாத்தையும் வாஸ்து கன்சல்டன்ட் தான் கட்டணுமா? அப்ப இன்ஜினியர், மேஸ்திரி எல்லாம் என்ன பண்றது அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது சரியான கொஸ்டின். ஸோ இது போல தேவைப்படுகிறவர்கள் வாஸ்துப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நானும் கணவரும் மனைவியும் ஒன்று. கணவரும் பசங்களும் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக வாழணும். எல்லாரோடையும் திங்கிங் அதிகமா இருக்கணும்.
நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து இந்த பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணணும். வெளியில இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கான வாஸ்துபடி இருக்கக்கூடிய வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். பொதுவா வந்து எல்லாருமே வந்து இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்ல இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் தவறு அப்படின்னு சொல்லும்பொழுது, இன்றளவும் வாஸ்துபடி கட்டிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக உண்டு. ஆனால் நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் மறந்தவர்கள் தான் அதிகம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கூட ஒரு கான்வர்சேஷன்ல வந்து அந்த விஷயம் பேசினேன். இது போல நம்ம எல்லா விஷயமும் பண்றோம். பட் மக்கள் வந்து அத எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது நண்பர் சொல்றார், அது கர்மா அப்படின்ட்டு. ஸோ இப்ப கிட்சன்ல இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டேனே, எப்படிங்க போடுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பழைய காலத்துல இருந்தது போல தான். ஒன்று ஆ சென்ட்ரல் கிட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐலேண்ட் கிட்சன் சொல்லுவாங்க. ஐலேண்ட் கிட்சன் மாரி ஒரு அமைப்பை அமைத்துக் கொள்ளலாம். 1. இல்ல அப்டின்னா, பொதுவா வந்து கிழக்கு சுவர்லேருந்து எடுக்கக்கூடியத கேன்டிலிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல எடுத்துக்கிறது சிறப்பு. அதுவும் மொத்த கிட்சனுக்கும் எடுக்காமல், கிழக்கு நடுப்பகுதி வரைக்கும் அந்த ஒரு கிட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கிழக்கு நடுப்பகுதி வரைக்கும் அந்த ஸ்டவ் வைக்கிறதுக்கோ, அடுப்பு வைக்கிறதுக்கோ, இல்ல வந்து ஒரு மிக்ஸி, ஒரு கிரைண்டர் வைக்கிறதுக்கோ, அதற்கான தேவைக்கு ஏற்ப அந்த கேன்டிலிவர் அமைப்ப பயன்படுத்திக் கொண்டு, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க மத்த அ ஒரு ஒரு மேஜை அமைப்பு அமைத்தோ, இல்ல வந்து ஒரு உட்டன் ஒர்க்லயோ, யுபிவிசி ஒர்க்லயோ பண்ணிக்கிறது வந்து ஒரு சால சிறந்தது. பொதுவாக வந்து இந்த வடகிழக்கு சிங்க் அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அக்செப்டபிள், அக்ரீடு. ஆனால் கழிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல சேருது அப்படிங்கிறது தான் வந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கழிவு ஒரு இடத்துல சேருது அப்படின்னா, அங்கே வந்து பெண்களுக்கு வந்து மூளை வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் உண்மை. மூளை வேலை செய்யாதுன்னா, என்ன டைரக்ட்டா பைத்தியம்ன்னு சொல்றியா? அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. மூளை வேலை செய்யாது அப்படின்னா, திடீர்னு மறந்துருவாங்க. உப்பு எங்க வச்சேன்? உப்பு ஜாடி எங்க வச்சேன்? சீப்பு தலையில வச்சுக்கிட்டே வந்து சீப்பு எங்கன்னு தேடுறது. இது போல எண்ணற்ற விஷயங்கள் உண்டு. அப்ப அவங்களுடைய வந்து மறதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கும், அ ஒரு விஷயமாக வந்து அந்த சிங்க் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன். அது தவறா அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்ட கேளுங்க. நிச்சயமாக அது தவறு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத வந்து மிக விரைவில் ஒரு லைவ் டெமோ வீடியோவாக நிச்சயமாக பார்க்கலாம். இந்த அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.